Hello students, important 2 mark 3 mark problemல இப்போ நம்ம 4th lesson உடைய exercise problemல இருக்கோம். lesson number 4 problem number 18 in our exercise. கரெக்ட்டா? ரைட், ஒரு most important problem. இது எப்படி இப்போ சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a 200 volt and a 120 volt அப்ப step down transformer. step down transformer என்னது? high voltage low voltage கம்மி பண்ணும். அப்ப என்னோட பிரைமரி வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? பிரைமரி வோல்டேஜ் இஸ் 200 வோல்ட். கரெக்ட்டா? எப்போதுமே நம்ம ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணும்போது முதல்ல டேட்டாவை எல்லாத்தையும் எழுதிரணும். அதுக்கு அப்புறமா அதெல்லாம் SI யூனிட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அந்த வகையில இப்போ நம்ம என்ன பண்றோம்? இன்புட் டேட்டாஸ் எடுத்து given எடுத்து எழுதிக்கிறோம். அதோட எஃபிஷியன்சி வேல்யூ, எஃபிஷியன்சி சிம்பிள் என்னது? ஈட்டா. ஈட்டா எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 90% எஃபிஷியன்சில இருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர். அப்ப நம்ம என்ன கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா is connected to a induction stove of resistance 40 ohms. அப்ப R எவ்வளவு கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல? 40 ohms னு கொடுத்திருக்காங்க. R எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40 ohms. அப்ப இதை இன்னும் நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணும்போது நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா find the current drawn by the primary of the transformer. அப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா primary current எவ்வளவுன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? பிரைமரி கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆனால் பிரைமரி கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு எதுவும் வேணும்? செகண்டரி கரண்ட்டும் வேணும். சரியா? செகண்டரி கரண்ட்டும் வேணும். புரியுதா? கிளியராக இருக்கா? இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறதுல கிளியராக இருக்கா? வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட்? வி ஆர் அல்டிமேட்லி கோயிங் டு ஃபைண்ட் த பிரைமரி காயில் கரண்ட். ஃபார் தட் ஆல்சோ வி நீட் செகண்டரி காயில் வேல்யூ. கிளியராக இருக்கா? அப்போ இது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் யூஸ் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் வந்துட்டோம்ல, அதனால டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். பவரோடைய ஃபார்முலா என்னது? பவர் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ ஐ. பவரோடைய ஃபார்முலா என்னது? வி இன்டூ ஐ. இப்போது நம்மளுக்கு செகண்டரி பவர் வேணும்னா கரெக்டா செகண்டரி வோல்டேஜ், செகண்டரி என்னன்னு சொல்லலாம்? கரண்ட்டுன்னு சொல்லலாம். கரெக்டா? இன்னொரு ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். V ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? IRன்னு தெரியும். கரெக்டா? அப்போ I வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்ம சிம்பிளாக அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? V பை R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த ISக்கு பதிலாக இப்போ நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன்னா VS பை ஆர். புரிஞ்சிச்சா? என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சு? இந்த ஐஎஸ்க்கு பதிலாக இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். அப்போது இதை நம்ம இன்னும் ஃபர்தர் சால்வ் பண்ணோம்னா விஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120. அப்போ 120 இன்டூ 120 கரெக்டா டிவைட் பை என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். டிவைட் பை 40. அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 4 1s ஆர் 4 3s ஆர் 12. அப்போது இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இதை இன்னும் ஃபர்தரா சால்வ் பண்ணணும்னா நம்ம எப்படி எழுதலாம்? we can write it as 4 3s are 12 சால்வ் பண்ணியாச்சா? அப்ப 3 12s are எவ்வளோ? 36. 3 12s are எவ்வளோ? 36, which is nothing but 316 போடலாம். என்னன்னு போடலாம்? நம்ம 316 போடலாம். புரிஞ்சிச்சா? 360. பவரோட யூனிட் என்னது? வாட். கரெக்டா? அப்ப பிரைமரி செகண்டரி பவர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம செகண்டரி பவரை 316 கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த வேல்யூவை திரும்ப இதே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. PS வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 360 கண்டுபிடிச்சோம். கரெக்டா? ஈக்குவல் டு VS எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 ஈக்குவல் டு என்னது? IS. கரெக்டா? தட் இஸ் இன்டூ என்னது? IS. அப்போ இந்த IS மட்டும் வேணா நம்ம என்ன பண்ணலாம்? IS மட்டும் நம்மளுக்கு வேணும்னா IS is equal to 360 divided by 120. கரெக்டா? அப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணோம்னா 12 1s ஆர் 12 3s ஆர். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் இருக்கு? 3 ஆம்பியர் கரண்ட் இருக்கு. எதில்? செகண்டரி என்னதுல? செகண்டரி கரண்ட். செகண்டரி காயிலில் 3 ஆம்பியர் கரண்ட் இருக்கு. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதோட ஆன்சர் என்னது? இப்போ 3 ஆம்பியர். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பிரைமரி கரண்ட்டை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்து இதே கண்டினியூஷன் தான். சரியா? எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. இப்போது எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ எஃபிஷியன்சி வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணணும். சரி?
எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதை சால்வ் பண்ணோம். அப்போ ஈட்டா ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னது, அவுட்புட் பவர். கரெக்டா, அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். கரெக்டா, அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் என்னன்னு வரும், 100ன்னு வரும். கரெக்டா, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. எதோடது, எஃபிஷியன்சி. அப்போ அவுட்புட் பவர்னா எஃபிஷியன்சியோட வேல்யூ எவ்வளோ, இப்போ இங்கே 90. கரெக்டா, எஃபிஷியன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90. அப்போ 90 ஈக்குவல் டு கரெக்டா என்னன்னு வரும் நம்மளுக்கு, இந்த 100 கீழே வந்துருமா, இந்த 100 அப்படியே இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம்ல, எஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம், டிவைடட் பை 100. ஓகேவா, இந்த 100 கீழே எடுத்து வந்துட்டேன். அவுட்புட் பவர், பவரோடைய ஃபார்முலா என்னது, வி இன்ட்டு ஐ. கரெக்டாக, அவுட்புட் பவர் என்னது, அப்போ விஎஸ் ஐஎஸ் டிவைடட் பை இன்புட் பவர்னா என்னது, பிரைமரி வோல்டேஜ் விபி இன்ட்டு ஐபி. அப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன கிடைக்கும். அப்போ we get 90 by 100 லெஃப்ட் ஹேண்ட் டபுள் வச்சுக்க போகிறேன் நான், இப்போ எதையுமே சால்வ் பண்ண போகிறதில்ல. சரியா, ஈக்குவல் டு இப்போ இது எப்படி மாறும், விஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள், மேலே பாருங்கள், விஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, அப்போ 120 இன்ட்டு ஐஎஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம, ஐஎஸ் வந்து 3 ஆம்பியர்னு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கரெக்டாக, ஐஎஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 3 ஆம்பியர். அப்போ 3 டிவைடட் பை விபி எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்புட்டில் 200ன்னு கொடுத்துருக்காங்க. விபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200. ஐபியை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இந்த ஐபியை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இங்கே எழுதுறேன். புரிஞ்சுச்சா, 200. இப்போ இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஐபியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்க போகிறோம். என்ன வச்சுக்க போகிறோம், ஐபியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா ஐபி ஈக்குவல் டு என்னென்னு வரும் நம்மளுக்கு, 120 இன்ட்டு 3. கரெக்டாக, இந்த 100 மேலே போய்டும். கரெக்டாக, அப்படி மேலே போச்சுன்னா நியூமரேட்டர் ஆகிடும், இன்ட்டு 100 டிவைடட் பை 200 கீழே தான் இருக்கும். கரெக்டாக, இந்த 90 என்ன ஆகும் நம்மளுக்கு, இந்த 90 கீழே வந்துடும். கரெக்டாக, இந்த 90 கீழே வந்துடும். அப்போ இன்ட்டு என்னன்னு போடுவோம் நம்ம, 90. புரிஞ்சிச்சா, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து ஃபர்தராக சால்வ் பண்ண வேண்டியதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணோம்னா we will get the final answer. அப்போ ஐபி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், இதை 120 இன்ட்டு 3னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, 360 இன்ட்டு 100ன்னு போட்டால் என்ன கிடைக்கும், 00 ஆட் ஆகும் இங்கே. கரெக்ட், டிவைடட் பை 9 2s ஆர் எவ்வளோ, 18. 3 0 இருக்கா, அப்போ 1 2 3 3 0 போட்டாச்சு. இந்த 3 0வையும் மேலே இருக்கிற 3 0வையும் என்ன பண்ணுறோம், நம்ம கேன்சல் பண்ணுறோம். 18 1s ஆர் 18. கரெக்டாக, 18 2s ஆர் 36. அப்போ ஐபியோடைய வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு, ஐபியோடைய வேல்யூ நம்மளுக்கு 2 ஆம்பியர்னு கிடச்சிருக்கு. எப்போதுமே ஃபார்முலா தட் இஸ் ப்ராப்ளம் முடியும் போது என்ன பண்ணும், நீங்கள் அதோடைய எஸ்ஐ யூனிட்டை கரெக்டாக போட்டுருங்க. சரியா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்புட் கரண்ட்னா என்னது, பிரைமரி கரண்ட்டே என்ன பண்ணிட்டோம் நம்ம 2 ஆம்பியர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க ஒரு வாட்டி. தேங்க்யூ ஸோ மச்.